வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 16ஆம் தேதி, கரவருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, பூராட நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி தேய்பிறை, நவமி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். காலையில் கொஞ்ச நேரம் மூலம் இருக்குது, அது வரைக்கும் அமிர்த யோகம். அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக பூராடம். பூராடம் இருக்கும்பொழுது சித்த யோகம். ஆகவே இன்று அமிர்த சித்த யோகங்கள். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உற்சாகமாக கொண்டாடுவீர்கள். இந்நாளிலே உங்களுக்கு பல நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே முக்கியமான பணிகளை தவிர்த்து விடுவது நல்லது. அன்றாட கடமைகள், இன்றியமையாத கடமைகள் மட்டும் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை மட்டும் செய்து வரவும். தொழில் சாதாரணமாக இருக்கும். இந்நாளிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறிய வயிறு தொடர்பான உடல்நல கோளாறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உணவு பழக்க வழக்கங்களிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனஸ்தானாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே குரு வீட்டிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது, தனகாரகனால் பார்க்கப்படுகிறது. ஆகவே செல்வ செழிப்பு அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் வரும். பங்குச்சந்தை மூலமாக வரலாம். வேறு ஏதேனும் ஸ்பெகுலேஷன் துறைகள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும் என்று உறுதிபட சொல்லலாம். இந்நாளிலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தங்களுடைய தேர்வுகளை வெகு சிறப்பாக எழுதுவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து வயதினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பல சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். பிறரால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். தாமதமாகி கொண்டிருக்கும் தொகை கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாக சரளமாக நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வீடு மனை தொடர்பான விஷயங்களிலே முற்போக்கான செய்திகளெல்லாம் வந்து சேரும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிலே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதாக இருந்தாலும் சரி, உள்ள சொத்தை விற்பதாக இருந்தாலும் அல்லது புதிதாக வீடு வாங்குவதாக இருந்தாலும் இந்நாளிலே அவையெல்லாம் சுலபமாக நடந்துவிடும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கினால் அவை வெற்றிகரமாக நடக்கும். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். எனினும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த சிறு சிறு பிணிகளெல்லாம் விலகும்.
குறிப்பாக கண் தொடர்பான ஏதேனும் ஒரு உபாதை இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு சந்தோஷமான நாள். இந்நாளிலே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அயல் நாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அரசு பணியிலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9க்குடைய சந்திரன் 2ஆம் இடத்திலே குருவால் பார்க்கப்படுகிறது. தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது, வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், செல்வாக்கு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிக முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். தந்தை வழி உறவினர்களால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தொழிலிலே இருந்து வரும் இழுபறி நிலை மாறி இப்பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சுமூகமான முறையிலே தீர்ந்துவிடும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இந்நாளிலே கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். உரிய நேரத்திலே உணவு உட்கொள்ள வேண்டும். அகால போஜனத்தை தவிர்க்க வேண்டும். அன்டைம்லி ஃபுட் ஹெல்த்துக்கு கெடுதல், அதை தவிர்க்க வேண்டும். ஆனால் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். எல்லாமே ஒரு தள்ளி தான் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு உள்ள நேரத்தில் அதை செய்ய முடியாதபடி இன்றைய தினம் மிக கடுமையான ஒரு ஒர்க்லோடு இருக்கும். அதனால் இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டேன் என்று கருமமே கண்ணாயினார் என்பார்கள். அதை போல மெய் வருத்தம் பாரார் கண் துஞ்சார். எதையுமே பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய பணியிலேயே கவனமாக இருப்பீர்கள். உங்களுடைய பொறுப்புணர்ச்சியை சிலர் பாராட்டினாலும் ஒரு சிலர் கேலி செய்வார்கள், பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை விடமாட்டீர்கள். செய்ய எடுத்த காரியத்தை செய்து முடித்த பிறகுதான் அதை விடுவீர்கள். செயல் வீரர்களாக திகழ்வீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு அன்பு கிடைக்கும். புதிய சலுகைகள் கிடைக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கிறது. ஆகவே சண்டை சச்சரவுகள், வம்பு தும்புகள், வழக்குகள் போன்றவற்றையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுடைய தொழில் வளர்ச்சி சுமாராக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்திகரமான ஒரு போக்கு இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்.